பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 ஈஸியான இஃப்தார் ரெசிபீஸ். ஒன்று வந்து நூடுல்ஸ் பக்கோடா, இன்னொன்று வந்து மேங்கோ ஃபிர்னி. ஃபிர்னி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ரைஸ் பாயசம் தான், ஆனால் அது மேங்கோ போட்டு செஞ்சது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நோன்பு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் குயிக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நிறைய என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதுனால அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ ஃபிர்னி பண்ணுறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை, ஒரு மாம்பழம் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தோல் போட வேண்டாம், தோல் வந்து சீவிடுங்க. சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பங்கனப்பள்ளி, நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து அரைக்க போகிறோம். மேங்கோ ஃபிர்னி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா காய்ச்சிக்க போகிறோம். நல்லா ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். என்னோடய சேனலில் ஏற்கனவே ரைஸ் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். ஸோ இதுவும் ரைஸ் பாயசம் தான், ஆனால் வந்து மாம்பழம் போட்டு செய்ய போகிறேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சிடும். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பால் கரெக்டாக 3 நிமிஷம் சூடானதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக ஆயிடணும். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு பாலில் போட்டுருங்க. இந்த பாலில் வந்து இந்த அரிசி வந்து நல்லா வேகணும். இதுக்கு தான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி மாம்பழத்தையும் நான் இதே மாதிரி பியூரே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துண்டு துண்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் இதை அரைச்சி தான் போடணும். பாலும் அரிசியும் நல்லா வெந்துட்டு இருக்குது. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் பாதாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. பால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு தேவையான சர்க்கரை நான் போட்டுக்க போகிறேன். நான் வந்து சர்க்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், நிறையா போடல. நீங்கள் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்து போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 2 ஏலக்காவை இந்த மாதிரி இதில் நுணுக்கி சேர்த்துட்றேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலும் அரிசியும் வெந்துட்டுருக்க டைமில் இன்னொரு பர்னரில் சின்னதாக ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம நட்ஸ் போட்டு இப்போ தாளிக்க போகிறோம். இதில் நீங்கள் முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம மாம்பழத்தோட பியூரேவை சேர்த்துடலாம். மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு தான் இதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து பாயசத்தோடு நல்லா பிளெண்ட் ஆகும். மாம்பழத்தை போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆகும். மாம்பழத்தை நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நட்ஸோடு சேர்த்து கொஞ்சம் நெய்யும் வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிறேன், நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். மாம்பழம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து அதை கிளறிட்டே இருங்க, கரண்டி வெளியே எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட மேங்கோ ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். அப்போ வரைக்கும் நம்ம வந்து பக்கோடா செஞ்சிடலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் பக்கோடா செய்ய போகிறோம். நூடுல்ஸ் பக்கோடாக்கு வந்து நீங்கள் மேகி எடுத்துக்கலாம், டாப் ரமன் எடுத்துக்கலாம், இப்பி எடுத்துக்கலாம். இல்லை நார்மல் உங்களுக்கு ஒயிட் நூடுல்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மேகி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் மேகி மசாலா தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் தான் நான் அதில் போட போகிறேன்றதுனால 2 நூடுல்ஸ் பேக்கெட் போடுறீங்கன்னா 2 மசாலா போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். நூடுல்ஸையும் நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து மேகி நம்மளுக்கு வெந்திருக்கணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் அவுட் ஆயிடணும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துடலாம்.
பக்கோடாவுக்கு தேவையான பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த 2 ரெசிபீஸுமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்றதுனால நீங்கள் வீட்டில் வீக்கெண்ட் ஸ்பெஷலில் இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பேசனில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, நீள நீளமாக கட் பண்ணது. ஒரு பாதி கேப்சிகம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப பிடிக்குமோ அது நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக துருவின கேரட் இதில் சேர்த்துருக்கேன். யூஸ்வலாக நான் கேபேஜ் சேர்ப்பேன். ஸோ கேபேஜ் இல்லை அப்படின்றதுனால நான் கேரட் சேர்த்துருக்கேன். கேபேஜ் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்பயும் செய்கிற பக்கோடா அந்த பேட்டர் தான், ஆனால் கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு நூடுல்ஸ் போட போகிறோம், அவ்வளோதான். மசாலாவில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, அப்புறம் ஜீரகப்பொடி சேர்த்துக்க போகிறோம். மிளகாப்பொடி வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ஜீரகப்பொடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 2 டீஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் நூடுல்ஸ் வந்து கிறிஸ்பி ஆக்கும். அதனால இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த மிக்சரை நான் நல்லா கையால் பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மேகியை சேர்த்துக்கலாம். மேகி கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் இப்போ நான் ஸ்பூன் வச்சு இதை நான் கிளறிக்க போகிறேன். சூடு ஆறிடுச்சுன்னா நீங்கள் கை வச்சே நல்லா இதை பிசைஞ்சிடணும். நம்மளோட வெங்காயம், கேப்சிகம் இது எல்லாமே வந்து நம்மளோட நூடுல்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்போ வரைக்கும் இதை கிளறுங்க. இந்த பேட்டரை நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இதை பிசைஞ்சிடணும். நூடுல்ஸ் நீள நீளமாக இருந்துச்சுன்னா நம்மளால் ரவுண்டு பிடிக்க முடியாது. அதனால் நல்லா கை போட்டு இதை பிசைஞ்சுக்கோங்க. நூடுல்ஸை கை வச்சு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மாவும் சேர்த்துக்க போகிறதில்ல, வெறும் கடலை மாவு மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இதில் ரவை சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இது நல்லா கிறிஸ்பியாயிரும். அதோட நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போதும் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மைதா, கார்ன்ஃப்ளவர் எதுவுமே இதில் நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இது வந்து பக்கோடா செய்கிற அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடணும். இப்போ நம்ம இந்த பக்கோடா பேட்டரை எடுத்து ஒன்றா ஒரு பக்கோடாவாக எண்ணெயில் வந்து நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பக்கோடா போட்டுக்கலாம். சில பேருக்கு பக்கோடா பெருசாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு சின்ன சின்னதாக இருந்தால் பிடிக்கும். ஸோ எவ்வளோ உங்களுக்கு கையளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பக்கோடா உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியம் பண்ணிடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற கடலை மாவு அப்புறம் வேகாது. ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆக விடுங்க. இப்போ நம்மளோட பக்கோடா 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு கிச்சன் டவலில் எடுத்துடுறேன். எண்ணெயெல்லாம் நல்லா வந்து அதில் நம்மளுக்கு அப்சர்வ் ஆயிரும். இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா பக்கோடா பேட்டரையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ஒரு நூடுல்ஸ் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பக்கோடா வரைக்கும் செஞ்சுட்டேன். இன்னும் காய்கறிகள் நிறையா போட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறையா கூட உங்களால் பக்கோடா செய்ய முடியும். இப்போ நான் செகண்ட் பேட்ச் பக்கோடாவும் போட்டுட்டேன். ஸோ இதோட என்னோடய பக்கோடா பேட்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பக்கோடா, கொஞ்சம் ரொம்ப சின்ன சைஸ் பக்கோடா அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சின்ன சைஸ் பக்கோடா வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்மளுக்கு. அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பார்த்து எடுக்கணும். இல்லாட்டினா ரொம்ப கருகிரும், அப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. சின்ன பக்கோடாவை சீக்கிரமாக திருப்பி போட்டுட்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அதை எடுத்துடலாம் சீக்கிரமாக. பெரிய பக்கோடாவில் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதே மாதிரி எல்லா பக்கோடாவும் 4 பக்கமும் வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துருங்க. ஸோ இதில் நம்ம நிறைய மாவு சேர்த்துக்கல அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் இது வெந்துடுது. பக்கோடா போட்டுட்டு நீங்கள் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வேகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சின்ன பக்கோடாலாம் நம்ம எடுத்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம பெரிய பக்கோடா எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லா பக்கோடாவும் எடுத்துடுறேன். ஸோ என்னோடய இந்த நூடுல்ஸ் பக்கோடா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ்க்கு சாஸ் வச்சுக்கலாம், இல்லை சட்னி கூட வச்சுக்கலாம்.
நம்மளோட மேங்கோ ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. ஃபிர்னிக்கும் பாயாசத்துக்கும் இதுதான் வித்தியாசம். ஃபிர்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பாயாசம் வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துடலாம். ஃபிர்னி வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதை ஆற வச்சிட்டோன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிக்கலாம், ஹாட்டாகவும் குடிக்கலாம். ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற 2 இஃப்தார் ரெசிபிஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ் பக்கோடாக்கு இந்த மேங்கோ ஃபிர்னி நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபீஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அண்ட் இது எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட இன்னொரு ரைஸ் பாயாசம் ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.